நேத்திக்கு பிரதமர் மோடி வரும்போது நேற்று தேர்தல் பிரச்சார மாநாட்டுல திமுக கூட்டணிக்கு வந்து கவுண்டர் தொடங்கி இருக்கிறாங்க பேசியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? சொல்றவங்களுக்கு தான் வாயில சனி வந்துச்சு, நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்றவங்களுக்கு தான் அது, நமக்கு வராது. அதாவது எடப்பாடி பழனிசாமியும் திமுக இறுதி தேர்தல் இந்த தேர்தல் சொல்லியிருக்காங்க. அவரு அது வரை கட்சி இருந்தா போதும், தேர்தல் வரை கட்சி இருந்தா பார்ப்போம். ஒவ்வொரு கட்சியும் அவங்கள சொல்லணும்ல. நம்ம தோல்விக்கு மென்னியா சொல்லுவாங்க, செலுத்து போட்டு ஓபிஎஸ் உங்க அறையில வச்சு பேசிருக்கிறதா சொன்னாங்க. ஓபிஎஸ் மட்டுமா பேசியிருக்காங்க? வேலுமணி, தங்கமணி, ஏடிஎம் உள்ள அவ்வளவு எம்எல்ஏ என்கிட்ட தான் வந்து பேசுவாங்க. அது போல அவரு நான் சபாநாயகர் முன்னாலும் எல்லாருமே வந்து பேசுவாங்க. எப்படிப்போ நீங்களே சொல்லுங்களா எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டுல இந்த 5 ஆண்டு காலத்துல சாதிச்சது மாதிரி மக்களிடம் இவ்வளவு பெரிய நன்மைகளை கொண்டு போனது வேற யாராவது இருக்காங்களா? நீங்க ஒரு நாள் ஒன்றுக்கு 57 லட்சம் பேர் விடியல் பயணத்துல போறாங்க பெண்கள். எவ்வளவு பெரிய பெருமைப்படுறாங்க. கிராமத்துல போய் கேட்டு பாருங்க அதை பற்றி. அதே போல 1,31 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாற்றி நம்முடைய மாண்புக்கு முதல்வர் கொடுக்கிறாங்க. அந்த தாய்மார்கள்ட்ட போய் கேளுங்க, 1,31 லட்சம் பேருக்கு பயனாளி தேர்ந்தெடுத்தாங்களே, ஜாதியை பார்த்தாங்களா, மதத்தை பார்த்தாங்களா, ஆளுங்கட்சின்னு பார்த்தாங்களா, எதிர்கட்சின்னு பார்த்தாங்களா? நான் உண்மையிலேயே சொல்லேன், இதுவரை எதிர்கட்சிக்கு வாக்களித்த தாய்மார்கள்ட்ட போய் கேளுங்க. இந்த மகராசம் இன்னும் தொடர்ந்து வரணும், இதுவரை நாங்க வாக்களிக்கல, இன்னும் அறுக்குதான் இனிமே நாங்க வாக்களிப்போம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நன்றியோட இருக்காங்க. 12 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இது வேற எந்த மாநிலத்திலயா நடக்கா? 10 லட்சம் பேர்களுக்கு மடிக்கணினி கொடுத்திருக்கோம். மக்களை தேடி மருத்துவம் ஐநா சபை அவார்டு கொடுத்திருக்கோம். உலகத்துல ஐநா சபை ஒரு அவார்டு இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு இந்த திட்டம். இந்தியாவில இன்றைய முதல்வர் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச காலை சிற்றுண்டி திட்டம் கனடாவில் ஆரம்பிச்சிருக்கு. தெலுங்கானால வந்து அங்க உள்ள முதல்வர் வந்து நான் இதை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. பஞ்சாப் முதல்வர் நான் இதை ஆரம்பிச்சாங்க. ஆக ஒரு வளர்ச்சி திட்டம் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழைய முதல் மந்திரி பாரதிய ஜனதா அமைச்சர் அவர்கிட்ட பேசும்போது என்ன லாங்குவேஜ்ல பேசணும் நீங்க கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொல்லுது, இத தமிழ்நாட்டுல நம்முடைய முதல்வர் பெயரை சொல்லி இவர்கிட்ட கேட்க முடியுமா நீ அப்படின்னு கேட்க. மகாராஷ்டிராவில என்ன சொல்றாங்க, தாய்மொழிக்கு பாதுகாக்கணும்னா தமிழ்நாட்டுல தமிழக முதல்வர் மாதிரி பாதுகாக்கணுங்க. வெஸ்ட் பெங்கால்ல என்ன சொல்றாங்க, கர்நாடகாவில் என்ன சொல்றாங்க, மலையாளத்துல கேரளாவில் என்ன சொல்றாங்க. ஆக இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற மாநிலமாக சமூக நீதியோட எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு அந்த வாய்ப்பை கொடுக்கின்ற முதல்வர் மீண்டும் முதல்வர் ஆவார். தமிழக மக்கள் எப்போது தேர்தல் வரும் மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் சொல்லுகின்ற சின்னத்துக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.